அப்புறம் சந்தோஷ், ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்ச்சியில் பேரலையினுடைய முதன்மை செய்தியாளராக போயிட்டு வந்திருக்கீங்க. முதல்ல பேரலை சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி. வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி. தமிழ்நாடு முதலமைச்சர் அழைப்பின் பேரில் கிட்டத்தட்ட 8 மாநிலங்கள்ல இருந்து பல்வேறு முதலமைச்சர்கள், எதிர்க்கட்சி தலைவர்கள், அதுவும் குறிப்பாக கேரளாவிலிருந்தெல்லாம் வந்து சிபிஎம், சிபிஐ, கேரளா காங்கிரஸ், மறுமலர்ச்சி கம்யூனிஸ்ட், பிரேமச்சந்திரன், ஆமாம் என்கே பிரேமச்சந்திரன், எல்லாரும் அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க. சொல்லப்போனால் கேரளா பிஜேபியை தவிர ஐயுஎம்எல் உட்பட எல்லாரும் வந்துட்டாங்க. கண்டிப்பாக எல்டிஎஃப்பும் வந்துருச்சு, யூடிஎஃப்பும் வந்துருச்சு. என்டிஏ மட்டும் அங்கேருந்து வரல. அவங்க வரணும் அவசியமும் இல்லை. அதே போல எல்லா மாநிலங்கள்லையும் எல்லா கட்சியை சேர்ந்த பிரதிநிதிகளும் வந்திருக்கிறாங்க. பஞ்சாப்ல இருந்து ஆம் ஆத்மி வந்திருக்கிறது. அதற்கு எதிராக இருக்கக்கூடிய சிரோமணி அகாலிதளமும் வந்திருக்கிறது. இது வந்து ஒரு முக்கியமான வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்ச்சி. காரணம் என்னன்னா, 1974 தமிழ்நாடு அரசு தான் முதல்ல மாநில சுயாட்சி தீர்மானம் அப்படின்ற ஒன்றை ஒரு அரசாங்கமாக நிறைவேற்றியது. அதற்கு பிறகு அரசியல் கட்சியாக அதை வெளியில முதல்ல எடுத்தது அப்படின்னா திமுகவுக்கு பிறகு அப்படின்னா அகாலிதளம் தான். அனந்த்பூர் சாஹிப் தீர்மானம்னு பேரு. தேசிய அளவுல தென்னகத்தை தாண்டி ஒரு கட்சி மாநில சுயாட்சி என்கின்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினது அப்படின்னா அது அகாலிதளம் தான். அது பஞ்சாப்ல தான். அதே போல நமக்கும் அகாலிதளத்துக்கும் தொடர்ந்து ரொம்ப நெருக்கமான ஒரு உறவு உண்டு. உதாரணத்திற்கு சுர்ஜித் சிங் பர்னாலா, அவர் கலைஞரோட ரொம்ப நெருக்கமான உறவு பாராட்டினார் அப்படின்னா அரசியல் ரீதியாக ரொம்ப நெருக்கமான ஒரு உறவோடு இருந்தார். தமிழ்நாடு கொடுக்கின்ற மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுப்பதா இருக்கட்டும், அல்லது ஒன்றிய அரசு கலைக்க சொல்லும் போது முடியாதுன்னு மறுக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி முக்கியமான ஒரு கவர்னர் அப்படின்னா எங்க ஜெனரேஷன்ல எல்லாருக்கும் ஞாபகம் வர்ற பேர் வந்து சுர்ஜித் சிங் பர்னாலா. அவர் யார் அப்படின்னா அந்த அனந்தபூர் சாஹிப் தீர்மானத்தை நிறைவேற்றினாங்க இல்லையா, அந்த நிறைவேற்றிய தலைவர்கள் அவர் ஒருத்தர். முன்னாள் பஞ்சாப் மாநில முதலமைச்சர், அதற்கு பிறகு தமிழ்நாட்டின் நீண்டகால கவர்னராக அவர் பணியாற்றி இருக்கிறார். அந்த ஒரு லெகசியை வந்து திரும்பவும் சிரோன்மணி அகாலிதளம் கொண்டு வந்திருக்கிறது அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு செய்தி. என்ன நடந்தது அங்க? ஆக்சுவலாக இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும்னா, நான் போய் இறங்கணுன்னே ப்ரெஸ்ஸோட அந்த ஸ்டாண்டிங் இருக்குல்ல, கேமரா ஸ்டாண்ட் இருக்குல்ல, அது அப்படியே ஒரு 30-40 இருந்துச்சு. ப்ரெஸ் இவ்வளோ வந்திருக்காங்க அப்படின்றதே வந்து கவர் பண்ணுறது வந்து பெரிய விஷயம். உதயநிதி அவர்கள் வந்துட்டு நீட் எதிர்ப்புக்காக இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்துக்கிறார். அப்போ தான் அந்த ஆராவை பார்க்க முடிஞ்சுது. அதுக்கு பின்னாடி இப்போதான் அந்த கூட்டத்தை முழுசாக பார்க்க முடியுது. தமிழ்நாட்டு ஊடகங்களா இல்லை மற்ற? தமிழ்நாட்டு ஊடகங்கள் மட்டும் கிடையாது. தமிழ்நாட்டு ஊடகங்களில் மெயின் ஸ்ட்ரீமில் தொடங்கி கீழே இருக்கிற ஸ்ட்ரீம் வரைக்கும் எல்லாமே வந்திருந்தாங்க. குறிப்பாக சொல்லணும்னா நியூஸ் 18, புதிய தலைமுறை போன்ற பெரிய டிவி சேனல்கள்லாம் 2 யூனிட் போட்டு வேலை பார்த்தாங்க. 2 ரிப்போர்ட்டர், அங்கே ஒருத்தர் லைவ் கொடுக்குறாரு, இங்கே ஒருத்தர் லைவ் கொடுக்குறாரு. அதே மாதிரி தான் தந்தி லேட்டாக வந்தாங்க, அவங்களும் 2 யூனிட் போட்டு வந்தாங்க. அந்தமாரி ஒன்று போயிட்டு இருந்துச்சு. அப்புறமேடி பார்த்தா தெலுங்கு சேனல்ஸு பார்க்க முடிஞ்சுது. தெலுங்கில் வந்துட்டு TV9, புதுசாக வந்துட்டு NTVன்னு ஒரு டிவி பார்த்தேன். 24 டிவின்னு அப்படி ஒரு சேனல். அவங்கள்ட்ட பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதா? ஒரே ஒரு சேனலுக்கு மட்டும் பேசினேன். அந்த டி நியூஸ் புதுசாக இருந்துச்சு, நான் பார்க்கவே இல்லை. டி நியூஸ் உங்கள் பிரான்ச் இங்கே சென்னையில் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டால், இல்லை அப்படிலாம் இல்லை, நாங்கள் ஹைதராபாத்லேருந்து வரோம் அப்படின்னாங்க. என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு கரஸ்பாண்டன்ட்டு, ஒரு கேமராமேன் அமுச்சுட்ருக்குறாங்க, ஒரு பேக்கப் பண்ணி அமுச்சுட்ருக்குறாங்க அந்த நிகழ்ச்சி கவர் பண்ணுறதுக்காகவே. அவங்களும் பின்னாடி வந்துட்டு இந்த தெலுங்கானாவை சேர்ந்த BRS கட்சியும் அதுக்கு ஆப்போசிட்டாக இருந்த காங்கிரஸ் கட்சியும் வந்துட்டு தலைவர்கள் வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க. ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு எந்திரிச்சு பார்க்கும்போது தனியாக பைட் வாங்குவாங்கல்ல, அங்கே வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்க. தங்களுடைய தலைவர்களோட கருத்தை வந்துட்டு பதிவு பண்ணணும் அப்படிங்கிற நோக்கம் அவங்க கிட்ட நிறைய. அதாவது அவங்க ஊர் தலைவர் தான், ஆனா அவங்க ஊர் தலைவர் இங்க வந்து என்ன பேசுறாங்கன்றத இங்க வந்து கவர் பண்ணி பைட் எடுக்கிறாங்க. கண்டிப்பா. ஓகே. ஃபுல்லாவும் லைவ் வந்து கவர் பண்ணாங்க. ப்ரெஸ் மீட் ஃபுல்லாவே லைவ் கவர் பண்ணாங்க. கேள்வியும் கேட்டாங்க, தனியாகவும் பைட் எடுத்தாங்க. அந்த ஒரு ஆறா போயிட்டு இருந்துச்சு. அப்புறமேடி பார்த்தா மலையாளத்துலேருந்து ரிப்போர்ட்ரு, மனோரமா அப்படின்னு சொல்லி நிறைய இதெல்லாம் பார்க்க முடிச்சு. இதெல்லாமே நான் வந்து மைக்கை வச்சு மட்டுமே நோட் பண்ணுது. அப்புறமா வந்துட்டு உள்ள ஹோட்டலுக்குள்ள அலோவ் பண்ணோடனே பாஸ் கொடுக்கறதுக்காக வந்துட்டு நோட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ தான் பார்த்தா தெரியுது, இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் விஷுவல் மீடியா, ஆனால் அந்த லிஸ்ட்ல இருந்தெல்லாம் பிரிண்ட் மீடியா இருந்துச்சு. அந்த பிரிண்ட் மீடியாவில் பார்த்தா ஒரு 30 பிரிண்ட் மீடியா இருந்தது. இந்துஸ்தான் டைம்லேருந்து, ஆஸ்டெக்லேருந்து, நம்ம கார்த்திகேயன் சார் வந்திருந்தார் DT நெக்ஸ்ட்லேருந்து, எல்லாமே பிரிண்ட் மீடியா நான் நோட் பண்ணவே இல்லை. அப்போ கிட்டத்தட்ட 100கணக்கான மீடியாஸ் வந்துருக்கு. அந்த வீடியோலாம் நான் எடுத்தேன். நாம் எங்கே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பேரணி எது போகிறோமா அப்படின்ட்டுலாம் ஃபீல் வந்துச்சு. ஊடகவியலாளர் கண்டிப்பா கேமரா எடுத்துட்டு ட்ரைபாட் எடுத்துட்டு அந்த பாஸ் வாங்கறதுக்காக உள்ள போகும்போது நம்ம ஒரு 80 நீங்க அந்த ஒரு சின்ன வீடியோ அனுப்பிருந்தீங்க, குரூப்ல அனுப்பியிருந்தேன். அதுல இருந்து பாஸ் வாங்கிட்டு போறதுக்கு 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு உள்ள போறதுக்கு. அவ்வளவு பேர் இருந்தாங்க, அவ்வளவு கூட்டம். ஆமா, அவ்வளவு கூட்டம் இருந்துச்சு. யார் வந்திருக்காங்கன்னு சொல்லி முன்னாடியே ரொம்ப நேரம் வெளியே நின்னதா தகவல் இருந்தது. உங்களை எப்படி கவனிப்பு இருந்தது? உங்களுக்கு உணவோ அல்லது மற்ற விஷயங்களோ இருந்தது? உணவு வந்துட்டு இது நம்ம DIPRோட PRO வந்துட்டு பிஸ்கெட்டு, தண்ணி, அப்புறமேட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு மோர் கிடைச்சது. அந்த மாதிரிலாம் வெளியே வந்து கொடுத்துருந்தாங்க. வெளியே வந்து உட்காரது இடம் இல்லை. ஏன்னா
என்ன சொல்கிறது செக்யூரிட்டி காரணமாக கேட்டுக்குள்ளே விடல. அப்போ வந்துட்டு ப்ரெஸ் பீப்புள்ஸ் எல்லாமே வெளியே தான் நிற்கிறாங்க. அவங்களுக்குலாம் தண்ணி கொடுத்து பிஸ்கட் கொடுத்து எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. அப்புறமேட்டு உள்ளே விட்டாங்க. உள்ளே விட்டு பாஸ் கொடுத்து அப்புறமேட்டு உள்ளே போய் ப்ரெஸ் மீட்டுக்கு கொஞ்சம் லேட் ஆகி போய் சாப்பிட்டுன்னு சொல்லி உடனே சாப்பிட விட்டாங்க. ஓகே, அது நடந்தது. அப்புறம் ப்ரெஸ் மீட், இப்போ அதுதான் முக்கியமான விஷயம். அங்கே என்ன நடந்துச்சு? ப்ரெஸ் மீட்டில் வந்துட்டு முதல்ல கனிமொழி மேம் பேசினாங்க. கனிமொழி மேம் வந்துட்டு இந்த கூட்டத்தில் என்னென்ன பேசப்பட்டதுன்னு ஒரு சுருக்கமான ஒரு விளக்கம் கொடுத்து அதுக்கப்புறம் என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி இது வந்துட்டு ஒரு பிகினிங் தான். இது வந்துட்டு மேலும் மேலும் நடக்கும். மேலும் தெலுங்கானாவில் வந்துட்டு இதோடைய 2வது கூட்டம் நடக்க போகுது, அதாவது ஹைதராபாத்ல அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் முடிவு எடுத்திருக்காரு. ஏன்னா ரேவந்த் ரெட்டி வந்து ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காரு. அந்த கூட்டத்தில் கேட்டிருக்காரு. முதலமைச்சர் வந்துட்டு நம்ம நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து கனிமொழி மேம் பேசினாங்க. அதுக்கடுத்து வந்துட்டு பிஆர்எஸ் கட்சியிலேருந்து கேடி ராமாராவ் பேசினாரு. பிஆர்எஸ் இப்போ மறுபடியும் டிஆர்எஸ் ஆயிடுச்சா இல்ல பிஆர்எஸ் ஆவே தான் இருக்கா? இல்ல, அவர் பேசுறது எல்லாமே என்ன சொல்றது மாநிலம் சார்ந்து தான் நிறைய பேசினாரு. அவர் பேசுற ஒரு விஷயத்தை நான் நோட் பண்ணேன். அது இன்னும் தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதியா தான் இருக்கு. கண்டிப்பா பாரதிய ராஷ்ட்ரிய சமிதியா. நானும் பிஆர்எஸ்க்கு எல்லாம் அப்ரிவேஷன் போட்டு பாரதியன்னு எதுக்கு வச்சிருப்பாங்க யோசிச்சுட்டு இருந்தேன் நான். பாரதிய ராஷ்டிரியவே நமக்கு இடிக்குமே அப்படின்னு சொல்லி எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். தேசிய ஒரு பொருள் பண்பது பல பொருள் ஒரு பொடி மாதிரி. பிஆர்எஸ்ல வந்துட்டு கேடி ராமாராவ் தான் முதல்ல வந்துட்டு ஸ்டாலின் ட்வீட் போடவும் அவர் தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ட்வீட் பண்ணி இதுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ட்விட்டர்ல அறிவிச்சதே அவர் தான். அப்பதான் அதுல இருந்து தான் ஆதரவு மட்டுமே பெருகுச்சு. நாங்கள் இங்கிருந்து பார்த்தோம். அவர் சொன்ன ஒரே ஒரு கருத்து, ஒரு மாநில அரசியலை முன்னெடுப்பது அப்படின்றத தமிழ்நாட்டை பார்த்து கத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கண்டிப்பா அதுதான் வந்தவங்க எல்லாமே சொன்னது என்னன்னா, ஸ்டாலின் வந்துட்டு ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்காரு, அவர் மதிச்சு நாங்கள் வந்திருக்கோம், எங்க மாநிலத்தோட உரிமைகளுக்காக நாங்கள் வந்திருக்கோம். அதாவது எல்லா மாநில உரிமைகளுக்காகவும் ஸ்டாலின் ஒரு அழைப்பு கொடுத்திருக்கிறார். அவர் அழைப்புக்காக வந்திருக்கிறோம், அவருடைய அழைப்புக்காகவும் எங்களுடைய மாநில நலனுக்காகவும் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறமேட்டு அவர் ஒரு முக்கியமான பாயிண்ட் தொட்டாரு. அதாவது சவுத் இந்தியா முழுக்க 18% இருக்கு நாட்டில். அந்த 18% சவுத் இந்தியாவோட ஜிடிபி அளவில் மொத்தம் 36% பங்களிப்பு செலுத்துது. அப்போ நீங்க அதன்படி வந்துட்டு டீலிமிட்டேஷன் பண்ணி அதன்படி நீங்க எங்களுக்கு தொகுதி கொடுக்கூடாது, அப்படி வளர்ச்சியை வச்சு கொடு அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் சொன்னாரு. இந்த பாயிண்ட் கேட்கும்போது எனக்கு பல நாளா கேள்வி இருந்து ஞாபகம் வந்துச்சு. நம்ம நேர்காணல கூட நம்ம சத்யராஜ் சார் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். என்ன சொல்றது, மக்கள் தொகை அடிப்படையில வந்துட்டு டீலிமிட்டேஷன் பண்றேன்னு சொல்றீங்களே, அதே மக்கள் தொகை அடிப்படையில நீங்க வரி வாங்குங்க. அதே மக்கள் தொகை நம்ம கிட்ட கம்மியா இருக்குது, நீங்க என்கிட்ட கம்மியா வரி வாங்குங்க. உத்தரப்பிரதேசத்துல அதிகமா இருக்குதுல்ல, அப்ப அதிகமா அங்கிட்ட வரி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட நிறைய நாள் கேள்வி இருந்துட்டு பிள்ளை வரி. ஆமா, நிறைய நாள் கேள்வி இருந்துட்டு இருந்துச்சு. அதை வந்துட்டு திருப்பி அவர் ரீகால் பண்ண மாதிரி இருந்துச்சு. அவர் வந்து வளர்ச்சி சார்ந்து கொண்டு போனாரு. அது வந்து செம பாயிண்டா இருந்துச்சு. அப்புறமேட்டு முக்கியமா என்ன சொன்னார்னா, அசம்பிளிக்குள்ள வந்துட்டு நீங்க டீலிமிட்டேஷன் பண்ணுங்க. அதாவது சட்டமன்றத்துக்குள்ள டீலிமிட்டேஷன் பண்ணி மாநில அரசுடைய பலத்தை வந்து கூட்டுங்க. மாநில அரசு பலப்பட்ட இந்தியா தானா பலப்பட்டுற போகுது அப்படின்ட்டாரு. நீங்க வந்துட்டு தேசத்துக்காகவே வந்துட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கிறீங்க, மாநிலத்தோட தன்னாட்சியை வந்து நீங்க வந்து ஸ்ட்ராங் பண்ணீங்கன்னா இந்தியா தானா வளர போகுது அப்படிங்கிறது தான் சொன்னது. பிஆர்எஸ்க்கு அப்புறம் வந்துட்டு அதில் தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். பிஆர்எஸ் கட்சியில் 4 பேர் கலந்துக்கிறாங்க. அவர் வந்து எந்திரிச்சு போறாரு. எந்திரிச்சு போய் 2வது நிமிஷம் வந்துட்டு உட்காந்து யாருன்னா தெலுங்கானா காங்கிரஸ் ரேவந்த் ரெட்டி கட்சி. ரேவந்த் ரெட்டி வரல, ஆனால் அவங்க கட்சியிலிருந்து 4 பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க. இது பார்க்கும்போது ஆச்சரியமா இருந்துச்சு. தெலுங்கானால அவங்க 2 பேர் எதிர்கட்சி. அவங்க வந்துட்டு அடுத்தடுத்த நிலையில வந்துட்டு ப்ரெஸ் மீட் கொடுத்து நம்ம மாநிலங்களுக்காக நம்ம போராடணும், நம்ம வந்துட்டு ஸ்டாலின் கூட சேர்ந்து நிற்கிறோம் நாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு மிகப்பெரிய விஷயமா ஸ்பிரிட் ஆஃப் தமிழ்நாடு வந்து அவங்களுக்கும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. அது பார்க்கும்போது நம்ம எதிர்கட்சிகள் வந்து அனைத்து கட்சி கூட்டத்தில் வந்து எல்லாமே ஒன்றா கலந்துட்டாங்க இல்லையா, அது திருப்பவும் ஞாபகம் வந்துச்சு. பரவாயில்ல, ஒரு நல்ல காசுக்காக எல்லாமே ஒன்று சேர்றாங்க அப்படிங்கிற ஃபீல் அப்போ வந்துச்சு. அதுக்கடுத்து டிகே சிவகுமார் வந்தார். டிகே சிவகுமார் தான் ஒரு நல்ல அங்கே ஒரு செம்மையான எலமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். நிறைய விஷயங்கள் பேசினாரு. அதே தான், மாநிலங்களோட உரிமையை வந்துட்டு பறிக்கக்கூடாது, நீங்க வந்து அசால்ட் பண்றீங்க, அசால்ட்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணாரு, படுகொலை பண்றீங்க, அதை வந்துட்டு நாங்கள் தடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுல வந்துட்டு அவர் பேசி முடிச்சுட்டு பிரஸ்ல வந்து கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, நீங்க எல்லாம் பேசுறீங்க சரி, அதே தான் கனிமொழி கிட்டையும் கேட்டாங்க. கனிமொழி எம்பி கிட்டையும் நீங்களாம் காங்கிரஸ் எல்லாம் வந்து கலந்துக்கிறாங்க, ஆனா தேசிய தலைமை உண்மையை சொல்லலையே, அவங்களாம் அமைதியா இருக்கிறாங்கல்ல அப்படின்னு கேட்கவும் அவங்க வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, இது வெயிட் அண்ட் சி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா இவரு டிகே சிவகுமார் என்ன பண்ணாருன்னா, இதே மாதிரி கேள்வி கேட்கறாங்க. அதாவது நீங்க வந்து கலந்துக்கிறீங்க, ரேவந்த் ரெட்டி கலந்துக்கிறாரு, நீங்க கலந்துக்கிறீங்க, ஆனா தேசிய தலைமை வந்து அமைதியா இருக்குது, தேசிய தலைமை ஒண்ணுமே சொல்லலையே அப்படின்னு கேட்கும்போது, தேசிய தலைமை சொல்லாம தான் நான் வந்து உட்காந்துருக்கணுமா அப்படின்னு கேட்கணும். எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஆனா அப்படியே அமைதியா இருந்தாங்க. நிறைய பண்ணா பேசியிருந்தாரு. அப்புறமேட்டு இன்னொரு விஷயத்துல பார்க்கும்போது அமைதியா இருந்தாங்க, மூக்கு கீழே எங்க விழுந்துச்சுன்னு தேடிட்டு
அப்புறமா வேற ஒரு விஷயத்துல வந்துட்டு உங்க மாநிலங்களுக்கிட்டே நிறைய பிரச்சனை இருக்குது, அதையெல்லாம் தாண்டி வந்து நீங்க வந்து இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி, இப்ப நாங்க மாநிலத்துக்கு மாநிலம் உட்காந்து சண்டை போடணுமா அப்படின்னு கேட்டு அது ஒரு செம்மையான எலமெண்டா கொண்டு போயிருந்தாரு. இங்கிலீஷ்ல தான் பேசணும், ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ்ல தான் பேசினாரு. நல்லா டீசெண்டா பொறுமையா வந்து பிரஸ் மீட் கொடுத்துட்டு அவர் பாட்டி கிளம்பி போனாரு. அதோட பிரஸ் மீட் போர்ஷன் அவரு பேக்ரவுண்ட் ஒரு பயங்கரமான, அவங்க அண்ணன் டெல்லியில உட்காந்துட்டு சும்மா இப்படி பேசிட்டு இருந்தா அப்புறம் வேற மாதிரி கேள்வி கேட்க வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒன்று சொன்னாரு. திராவிட உணர்வை தேவையில்லாம சீண்டி பார்க்காதன்ற மாதிரி அவங்க அண்ணன் பேசியிருக்காரு. அதனால அவங்க ஒரு கொஞ்சம் உணர்வுள்ள மனிதர்கள் தான். டிகே சிவகுமார் சொன்ன ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியமானது. நம்ம ஆடி சார்கிட்ட பேட்டி எடுத்திருப்போம், நீங்க இப்பதான் வந்திருக்கீங்க, இனிமேல் போய் தான் பார்க்கணும். அதுல அவர் குறிப்பிட்டிருந்தார், இந்தி மாநிலங்களுக்கு டீலிமிட்டேஷன் சாதகமானது, அப்ப ஹிந்தி மாநிலங்கள் பேச மாட்டாங்க, சமூக நீதிக்கு நம்மளோட சேர்ந்து வருவாங்க, இந்தியாவினுடைய மதசார்பின்மையை பாதுகாக்க நம்மளோட சேர்ந்து வருவாங்க, வரி பகிர்வு அப்படின்னு வரும் பொழுது கொஞ்சம் தள்ளி நிற்பாங்க, டீலிமிட்டேஷன் ரொம்ப தள்ளி நிற்பாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு சாதகமானது, நமக்கு பாதகமானது. அப்ப பாதகம் நமக்கு ஏன் பாதகம்ன்றதை நம்ம தான் பேசணும். அப்ப தேசிய தலைமை அமைதியா இருக்குன்னா உத்தரப்பிரதேசத்துக்கு கிடைக்க வேண்டிய நன்மையை கிடைக்க வேண்டாம்னு தேசிய தலைமை சொல்ல முடியாது. அதே நேரத்தில் அந்த தேசிய தலைமை தென் மாநில அல்லது பாதிக்கப்படுகின்ற மாநிலத்தின் உரிமைகளுக்காக அந்த கொடுத்திருக்கிற அந்த உரிமை தான் வந்து சிவகுமார் அவர்கள் கலந்து கொள்வதோ, ரேவந்த் ரெட்டி கலந்து கொள்வதோ, கேரள காங்கிரஸ் கலந்து கொள்வதோ இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சியா இருக்கு. வேற என்னன்னு அங்க நடந்தது? ரெண்டு விஷயம். ஒண்ணு, இந்த நாம தானே பேச ஆரம்பிச்சோம், இதுலயே வந்து கேள்வி எல்லாம் கேட்டாங்க. மத்திய அரசு வந்துட்டு எந்த விஷயத்திலும் அறிவிக்கல, ஆனா நீங்களா தான் வந்துட்டு இதெல்லாம் கிளப்புறீங்க அப்படின்னு சொல்லி கனிமொழி எம்பி கிட்ட கேள்வி கேட்கும். இல்ல 33% பெண்களுக்கான இடஒதுக்கீடு கொண்டு வரும்போது நாங்க டீலிமிட்டேஷன் பண்ணி தான் அதை கொண்டு வரணும்னு சொல்லிட்டாங்க. அப்ப டீலிமிட்டேஷன் பண்ண போறோன்றது ஆல்ரெடி டிக்ளேர்டு. அதை இன்னொரு பாயிண்ட் தோணுச்சு, 2026 தான் பண்ண போறது, அது வரைக்கும் தான் ஃபீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. எப்படியும் 2026 பிளான் பண்ணுவாங்க. கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட் எக்ஸ்பயர் ஆகுது கண்டிப்பா. ஆமா, அந்த வகையில அவங்க பேசியிருந்தாங்க. அப்புறமேட்டி காங்கிரஸ், தெலுங்கானா காங்கிரஸ் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ஒரு பேம்ப்ளெட்டே போட்டாங்க. பேம்ப்ளெட்ல போட்டு ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே போட்டு வாட் இஸ் டீலிமிட்டேஷன், டீலிமிட்டேஷன் ஹிஸ்டரி என்ன, ஹிஸ்டரி கண்டெக்ஸ்ட்ல இருந்து நாம இப்ப நிகழ்காலத்தை எப்படி புரிஞ்சுக்கணும், எவ்வளவு எந்தெந்த மாநிலத்துக்கு எவ்வளவு வந்துட்டு குறையும், அது கொடுத்து விட்டாங்களா, கொடுத்துருக்காங்க, எடுத்து வந்துருக்கேன், எவ்வளவு வந்து குறையும் அப்படின்னு சொல்லி டேபிள் காலம் போட்டு இதை நாம எப்படி எதிர்க்கணும், இதுக்கு தீர்வா நாங்க முன்வைக்கிறது என்னன்னு சொல்லிட்டு ஒரு 5 பக்கத்து ஒரு பேம்ப்ளெட் பெருசா போட்டு பிரஸ் மீட் வரும்போது நம்ம கிட்ட கொடுத்துட்டு போனாங்க. பரவாயில்லையே, அப்போ என்ன சொல்றது, தமிழ்நாடு அரசு எடுத்த முன்னெடுப்பு அப்படிங்கிறது பாசிட்டிவ் வேவ்ல பரவுது அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடியும். நெகட்டிவ் வேன்னு நம்மளால எந்த வகையிலையும் நம்ம சொல்லவே முடியாது. மாறா இவங்க ஹிப்போதெட்டிக்கலா வந்துட்டு ட்ரை பண்றாங்க, வரத்துக்கு முன்னாடியே இவங்க வந்துட்டு தானா தூக்கி வச்சுட்டு இது பண்றாங்க. ஹைப்போதெட்டிக்கலா ஒரு கட்சி அரசியல் ஸ்டண்ட் பண்ணலாம், 8 மாநிலத்துல இருந்து 20 கட்சி எப்படி அரசியல் ஸ்டண்ட் பண்ண முடியும் ஹைப்போதெட்டிக்கலா? அதுதான் இதனுடைய முக்கியத்துவம். இன்னொரு விஷயம், சிவகுமார் போர்ஷன் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அவர் வந்துட்டு என்ன சொல்றது, பாஜக தரப்புல இருந்து நீங்க வந்துட்டு பல்வேறு கர்நாடகாலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி பல்வேறு பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு, அதை மறைக்கிறதுக்காக தான் நீங்க இந்த மீட்டிங் எல்லாம் பண்றீங்கன்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே, அண்ணாமலை எல்லாம் வைக்கிறாரு அப்படின்னு கேட்கும்போது அவர் டைரக்டா பதில் சொல்லல. நான் இன்னைக்கு கருப்பு கொடி போராட்டம் நடக்குன்னு நினைச்சேன், ஆனா நடக்கல, எதிர்பார்க்கறேன் அப்படின்னு பேசி அவர் வரும்போது அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் இல்ல, இது அண்ணாமலை வீட்டு முன்னாடி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி, நான் இப்ப கூட ஏர்போர்ட்டுக்கு போறேன், ஏர்போர்ட்டுக்கு வர சொல்லுங்க, எதிர்பார்க்கறேன்னு சொல்லி திருப்பி 2வது யாரு ப்ரௌடு கரடிகால் மோதி பாப்பவா எதிர்பார்க்கறேன், இது என்னது கருப்பு கொடி போராட்டம் வரும்னு எதிர்பார்த்தேன், இன்னும் நடக்கலையே அப்படின்ற மாதிரி ஃபன்னா சொல்லிட்டு போனாரு. ஓகே, அது ஒரு விஷயம். அப்ப மாநிலத்துக்கு இடையில உரசல் புள்ளிகள் வேற, ஒருங்கிணையும் புள்ளிகள் வேற. இந்த தெளிவு வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த தெளிவின் அடிப்படையில தான் ஒரு தேசிய அரசியலை முன்னெடுக்க முடியும். ஏன்னா தேசிய அரசியல் அப்படின்றது பல்வேறு தேசிய இனக்குழுக்களின் நலன் சார்ந்த அரசியல் அப்படின்றது நம்ம புரிதல். பல்வேறு தேசிய இனக்குழுக்கள் கிடையாது, ஒரே தேசிய இனம் அப்படின்றது பாஜக புரிதல். அப்ப பல்வேறு தேசிய இனக்குழுக்கள் வந்து ஒரே மாதிரி சிந்தித்து ஒரே நலன்களை பகிர்ந்து கொண்டால் அது வேற. அப்படி இருக்க முடியாது. ஒரு வெவ்வேறு தேசிய இனங்களுக்கு வெவ்வேறு பண்பாட்டு கூறுகள் இருக்கு, வெவ்வேறு வளர்ச்சி கூறுகள் இருக்கு. அப்ப ஒண்ணு சேர முடியாது. ஆனால் ஒண்ணு சேருவதற்கு பல்வேறு புள்ளிகள் இருக்கின்றன அப்படின்றதுதான் இதன் மூலமாக நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். இதை வந்துட்டு கேடி ராமாராவும் சொல்லியிருந்தாரு. இது வந்து வெறும் நம்பர் பிரச்சனை மட்டும் கிடையாது, பல்வேறு மாநிலங்கள் சேர்ந்ததுதான் இந்தியா. கான்ஸ்டியூஷன் சுதந்திரம் பெற்று நம்ம 75 வருஷம் ஆச்சு. என்ன சொல்றது, பல்வேறு கலாச்சாரங்கள் கொண்ட, பல்வேறு பண்பாடு, உணவு, உடைகள் கொண்ட மாநிலங்கள் சேர்த்து தான் நம்ம இந்தியாவை கட்டமைச்சிருக்கிறோம். அப்போ மாநிலங்கள் வலுப்பெற்றாதான் இந்தியாவை வலுப்பெறும். எனவே மாநிலங்களுக்கு உண்டான விஷயத்த நீங்க மதிக்கணும்.
வெறுமனே இது நம்புற விஷயம் மட்டும் கிடையாது, அதையும் சேர்த்து ஒடுக்குற விதமாக தான் இது இருக்குது அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார் KT ராமராவ். தெலுங்கானா காங்கிரஸ் கட்சியிலேருந்து பேட்டி கொடுக்கும்போது நாங்கள் ஹைதராபாத்தில் செகண்ட் மீட்டிங் நடத்த போகிறோம், அதுக்கப்புறம் நாங்கள் பப்ளிக் மீட்டிங்கும் நடத்த போகிறோம், பெரிய பொதுக்கூட்டமாக நடத்தி எல்லா மாநில முதலமைச்சரும் வர வச்சு நாங்கள் பேசுவோம், மக்களை வந்து எஜுகேட் பண்ணுவோம்னு பேசினாங்க. சூப்பர். அந்த எஜுகேட் பண்றோம் அப்படின்ற வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ரேவந்த் ரெட்டி குரூப் அதை சொல்றாங்கன்றது ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பா அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, ஒரு நல்ல காசுக்காக ஒரு நல்ல விஷயம் பரவுது அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டாலின் பற்ற வைத்த நெருப்பு அப்படிதான் சொல்லணும், பெரிய பந்தமாக மாறி இருக்கிறது. இந்த திராவிட பந்தம் அப்படின்றது இனக்குழுவா மட்டும் இல்ல, கோரிக்கைகளாக ஒரு நான் ஹிந்தி ரெப்ரசன்டேட்டிவ்ஸா இந்தியாவினுடைய குரலை எடுத்து செல்லக்கூடிய தலைமைத்துவத்தை ஸ்டாலின் எடுத்திருக்கிறார். அந்த தலைமைத்துவத்தை அங்கீகரித்து அவர்தான் எங்கள் தலைவர் அப்படின்றதை ஏற்றுக்கொண்டு பல்வேறு மாநில தலைவர்களும் வந்திருக்கிறார்கள். இவரோட அரசியல்ல சீனியராவோ அல்லது இவரோட கான்ஸ்டிடியூஷனல் பதவிகள்ல வந்து நீண்ட காலமோ பணியாற்றியவர்கள் கூட இதுல இருக்கலாம், வெவ்வேறு பின்னணியை கொண்டவர்களாக இருக்கலாம். கண்டிப்பா அப்படி இருந்தும் கூட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையை ஏற்று வருகிறார்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். அதை பேரலை சார்பாக நீங்க நேரில் விட்னஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படின்றது பேரலைக்கும் ஒரு ப்ரௌடான மூமெண்ட், உங்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு மூமெண்டா இருந்திருக்கும் நம்புறேன். தமிழ்நாட்டு மக்களுக்கும் இது ரொம்ப 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 குரூசியலான ஒரு டிஃபைனிங் மொமெண்டா இந்திய அரசியலில் மாறி இருக்கிறது. சந்தோஷ் சொல்லூர் அதை கேட்கும் பொழுதே அங்க அந்த மொமெண்ட்டை நேரில் பார்க்க முடியலையே அப்படின்ற வருத்தம் இருக்கிறது. இருந்தாலும் இவ்வளவு நேரம் பல்வேறு விஷயங்களை அங்கே பார்த்துட்டு வந்து பகிர்ந்துட்டீங்க, ரொம்ப நன்றி சந்தோஷ். இறுதியாக நம்ம பத்திரிகையாளர் தரப்புல இருந்து பேசணும்னா இந்த முக்கியமான விஷயத்த மீடியா எப்படி அட்டன் பண்ணுது அப்படின்னு ஒரு விஷயத்தை தான் நான் இன்னைக்கு ஃபுல்லாகவே பார்த்தது. அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இதை விட இந்த ரூமை விட 3 மடங்கு பெருசாக இருக்கும், 3 மடங்கு பெருசாக இருக்கிற ரூம்லேயுமே ஃபுல்லாக இருந்துச்சு. நான் 5 வருஷ டேபிள், ஒரு வரிசையில் ஒரு கிட்டத்தட்ட 12 சேர் இருக்கும், 5 வருஷமே நிரம்பி இருந்துச்சு. அதை குறிப்பிட்டு தான் KT ராமராவ் கடைசியாக எந்திரிச்சு போகும்போது என்ன சொன்னார்னா, நான் இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது, யூ ஆர் ஏ ராக் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. தமிழ்நாட்டு ப்ரெஸ் பீப்புளை ப்ரெஸ் பீப்புள் இப்படி கவர் பண்றீங்க அப்படின்னு சொல்லி அதை பாராட்டிட்டு போயிருந்தாரு. எல்லாமே கேள்வி கேட்டிருந்தாங்க. நம்ம கார்த்திகேயன் சார் வந்திருந்தாரு டிடி நியூஸ்ல இருந்து, லட்சுமி மேம் வந்திருந்தாங்க, நிறைய பேர் பார்க்க முடிஞ்சது. அப்புறம் பல்வேறு சேனல்கள்ல முக்கியமான கரஸ்பாண்டன்ட் நம்ம பார்த்துருப்போம்ல, ஒரு முக்கியமான விஷயம்னா இவர் தான் பேசுவாரு, அவங்க எல்லாருமே ரிப்போர்ட் கொடுத்தாரு அப்படின்னு பார்க்கும்போது அவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. சூப்பர். தொடர்ந்து நம்ம பேசுவோம், இன்னும் பேசுவதற்கு நிறைய இருக்கிறது. நம்ம அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் பேசுவோம். நன்றி.